சாரதா வந்து அம்மு வந்து இந்த மாதிரி வெளியே காவேரியை பார்க்க வந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாமே ஒன்றால் தாண்டி நீ பண்ணுற ஆட்டத்தால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாகிருக்கு. நீ கொஞ்சம் நேரம் ஆடாமல் இருந்தீங்கன்னா இவ்வளோ நடக்குமா? நீ கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாக போடுற அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்னம்மா ஆட்டம் போட்டேன்? பின்ன சும்மாவா இருக்க நீ? இப்போ தேவையில்லாமல் புதுசாக வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒருத்தரை வர வைக்கிற. இந்த விஷயம் குழந்தை கேட்டு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். உன்னை அம்மாவை எப்படிலாம் அவள் யோசிச்சிருப்பா. ஆனால் அவளை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுன்னு உன்னோட சுயநலம் முக்கியம்னு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு காவேரி, இங்கே பாருமா, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குமா அப்படின்றாங்க. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லடி. குழந்தை இப்படி கஷ்டப்படுத்துகிற உன்னை மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுடி. இப்போ என்ன உனக்கு வந்து அவங்களெலாம் வர வச்சு வந்து நீ வந்து பொண்ணு பார்த்துக்கணுமா? இந்த கல்யாணத்தை வந்து நீ முடிவு பண்ணணும், அவ்வளோதானே. நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ, இதில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இப்போ என்ன பெண் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடியே போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து காவேரி தனியாக நிற்கிறாங்க. அப்போ வந்து நிவின் வந்து, காவேரி நான் சொல்கிறது கேளு காவேரி, இப்போ அவங்கள நீ வர வைக்க வேணாம். அவங்ககிட்ட நீ என்னென்னு சொல்லு, வீட்டில் நடக்க பிரச்சனை இப்போ வேணாம் காவேரி, சொன்னால் கேளு, அப்புறமா ஒரு நாள் பார்க்கலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே யோசிக்கிறாங்க காவேரி. உடனே வேறு வழி இல்லாமல் காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வர வேணாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக வாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை வீட்டில் அம்மாவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்னு சொல்கிறாரு. சரிங்க எப்போன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்போ வரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா, இப்போ இருக்க நிலமையில வர வைக்காமல் இருக்கிறது நல்லது. முதல்ல குழந்தை என்ன பண்ணுறான்னு முதல்ல போய் பார்த்துட்டு வரணும். பாவம் என்னை தேடி வேற வந்திருக்கா, எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க நம்ம அம்முவை. இங்கே வந்து விஜய் வந்து நீங்கள் பார்க்க வேணாம் அம்முவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக என்னை பார்க்க வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இன்னும் வந்து அவகிட்ட அன்பு செலுத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வேணும், நான் வடம் பிடிக்கிறா அம்மாவா நீங்கள் தான் வரணும்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, அவங்கள நான் வற்புறுத்தவும் நான் விரும்பலைங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அம்மா உங்கள் கூட வந்து பேசாமையும் பழகாமையும் இருந்தால்னா அவளுக்கு இந்த ஏக்கம் வராது இல்லையா? அதனால் இதுக்கப்புறம் அம்முக்கிட்ட பேசுறதோ பழகிறதோ தயவு செய்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அம்மாவை நான் பார்க்க வரக்கூடாதா? அது அவளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இங்கே பாருங்கள், நீங்கள் அம்முக்கு அம்மாவாக முடியாது சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காகங்க வந்து குழந்தை மனசில் ஆசையை வளர்க்குறீங்க? தயவுசெய்து பேர் நான் சொன்னால் கேளுங்க, இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க உங்களுக்கு வருவாங்கல்ல, அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காமல் போனால் அதுக்கு காரணமும் நான் தான் சொல்லுவீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. முதல்ல கிளம்புங்க அப்படின்னோடனே உடனே வந்து நான் போகிறேன், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அம்முவி என்னையை மட்டும் உங்களால் பிரிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு விஜய் அமைதியாக இருக்கார். எனக்கு என்ன ஆசையா காவேரி, உன்னையும் அம்முவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். விஜய் என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, காவேரி எப்படியாவது உங்க கூட சேர வைக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியல தாத்தா. காவேரிக்கு நான் எவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லி பார்த்துட்டேன், அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, என்ன நடக்குதோ நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி சொன்னேன் தாத்தா. அம்மாவாது அட்லீஸ்ட் வந்து மனசு கஷ்டப்படாமல் நான் வச்சுக்கலாம்ல அப்படின்னோடனே, என்னப்பா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு மனசு கஷ்டப்படுறாரு தாத்தா. இங்கே வந்து சம கோவமாக வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் மனசில், அம்மாவை நான் பார்க்கக்கூடாதா, இப்படியே பண்ணியிருந்தாரா நல்லதுக்கு இல்லை, இவரை போய் நல்லவர் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. என்னடி என்ன பிரச்சனை உனக்கு மறுபடியும் அப்படின்னோடனே, இங்கே பாருமா, அவர் எவ்வளோ நல்லவர் சொல்லிட்டு இருந்தேன், அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அம்முவை நான் பார்க்கக்கூடாது சொன்னார், ஒன்றை பார்க்கக்கூடாது சொன்னார். ஆமாம், அம்முவை பார்த்தா அவள் மனசு கஷ்டப்படுமா, அவள் என்ன வேணும் அம்மா வேணும்னு கேட்குறாளாம் அப்படின்னோடனே, அவர் சொன்னது கரெக்டு தானே, நீ தான் வந்து உனக்கு வந்து வேறு வாழ்க்கை வேணும்னு தேடி தானே போகிற, அப்புறம் எதுக்காக வந்து அவள் வந்து ஒன்றை பார்க்கணும், அம்மு இதுக்கப்புறம் உனக்கு கிடையாது, நீ தான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறல, அந்த கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை மட்டும் பாரு, இதுக்கப்புறம் அம்மு மனசில் ஆசையை வளர்க்காதுன்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவர் அப்படின்றாங்க. என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் அவருக்கே சப்போர்ட் பண்ணுற, எல்லாம் அவரால் வருது, அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை, இப்போது பொண்ணு பார்க்க வராது காரணமும் அவர் தானே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக, என்னடி என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே, நான் எதுவும் பார்க்கல, அதே மாதிரி பொண்ணு பார்க்கவும் வரமாட்டாங்க, நான் சொல்லிட்டேன், இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்றாங்க. அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சது, எப்படியோ காவேரி வாயாலேயே வர வேணாம்னு சொல்லிட்டா, இதே மாதிரி தொடர்ந்து எப்படியாவது அவங்கள வர விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யோசிக்கிறாங்க. இங்கே காவேரி வந்து உள்ளே போயிட்டு ரூமில் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து எல்லா பொருளையும் தூக்கி போடுறாங்க. அப்போ வந்து யோசிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணமே அந்த விஜய் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காங்க விஜய் மேலே. செம்ம காண்டாவது விஜய் நினச்சி